தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வழும் என்றுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். திமுக காங்கிரஸ் அணி உடையும் என்பதுதான் ஸ்டேட்டஸ். ஆல் இந்தியா லெவல்ல காங்கிரஸ் ஒண்ணுமே செத்து போச்சு. ஆல் இந்தியா லெவல்ல ஒத்துருமே கிடையாது. ராகுல் காந்தி குழப்பத்தினால்தான் திமுகவிலையும் குழப்பம் இருக்கு. எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணியோடு போனார்னா நல்ல சான்ஸ் இருக்குதுங்க, நோ டவுட். அதுவும் காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வெளில விசிகா வெளில வந்துருங்க, சிபிஎம் வெளில வந்துருங்க, அப்ப திமுக அம்பே. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் 3.5 கோடின்னு வச்சுங்க, 3 கோடி பேருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு மெயின் காரணம் இதுல பறக்குதுங்க, விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது போயிடுது. ஸ்டாலின் விஜய் பார்த்து பயப்படுறாரு. 2 இடத்துல நிக்க போறாங்க. ஒண்ணு உதயநிதி எடுத்து நிச்சு நிற்பாங்க. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகோபால். வணக்கம் ஐயா. நமஸ்காரம் 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 நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், வெரி நைஸ். தமிழ்நாட்டுல திமுகவோட 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? மதிப்பீடு என்ன? 10 மார்க்குக்கு 3 மார்க் தரலாம். அந்த 3 மார்க் எந்த துறை? 3 மார்க்கு கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை சிறப்பாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் அவருக்கு பிடிப்பு விட ஆரம்பித்தது பழனிவேல் தியாகராஜன். எப்பொழுது அந்த 30,000 கோடி ரூபாய் அவுத்து விட்டார் பாருங்க, அந்த சபரீசன் உதயநிதியை பத்தி, அன்னைக்கு கொஞ்சம் இறங்கிடுச்சு, 9 ஆயிடுச்சு. போக போக அவர் மத்திய அரசாங்கத்துடன் சண்டை போடுறது, மற்ற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ். சாராய கடையை திறந்து விட்டார் முதல்ல, டாஸ்மார்க்னாரு. அப்புறம் ட்ரக்கு போயிடுச்சு. திமுகவுடைய அழிவுக்கு காரணம் இந்த போதைப் பொருள். அதை எச்சரித்தார்கள் பலர். அந்த எச்சரிக்கையை மு.க. ஸ்டாலின் எதிர்நோக்கவில்லை, அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் ராஜ்பவனில் மு.க. ஸ்டாலின் பதவியேற்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதார். அதற்கு முக்கிய காரணம் மு.க. ஸ்டாலின் உடல்நிலை அன்று பலவீனமாக இருந்ததை தவிர 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முழுக்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டதாக பின்மடி அந்த வீடியோ எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுல ஆரம்பிச்சீங்கன்னா மு.க. ஸ்டாலினுக்கு அந்த இறங்கு முகம் 2019 ஆரம்பிச்சு 21, 23 அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரக்னாலதாங்க ரொம்ப நெகட்டிவ் ஆச்சுங்க. குறைஞ்சது ஒரு 60,000 குடும்பங்கள் தமிழகத்தில் வீணாகி போச்சு. மனைவியை இழந்தார்கள், தங்கையை இழந்தார்கள், தகப்பனை இழந்தார்கள், மகனை இழந்தார்கள், மகளை இழந்தார்கள் எல்லாம். அதுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருக்குதுங்க. அது போன வருஷம் மட்டும் இருந்தது. அதுல சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பருடைய மகள் 23 வயசு. நான் சொல்றது 2024 நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது, 2வது வருஷம். போதைப் பொருளுக்கு ஆள் ஆயிடுச்சு. அந்த அம்மா காலேஜ் போல ஃபெயில் ஆயிடுச்சு, படுத்துக்குது, எழுந்துக்குது, நடுரோட்ல படுத்துக்குதுங்க. அதனுடைய தகப்பனார் எனக்கு போன் பண்ணி சொல்ற, அழுவுறார் கடந்து. இதை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின். அதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா 9, 8, 7, 6 எதுக்கு எடுத்தாலும் உன்னத்தனை திட்டுறது. இந்தியாவிலே நான் சிறந்த ஆட்சி கொடுக்குறோம், திராவிட மாடல் ஆட்சி சிறந்த ஆட்சி சொல்றேன். அது நான் சொல்லக்கூடாது, வயதானவன் நான். கொஞ்சம் அவங்க அப்பாவெல்லாம் நன்னா எனக்கு தெரியும், இன்னைக்கு நேத்தின்னு இல்லை. திமுகவினுடைய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பனார் ஐயா கருணாநிதி ஆற்காடு வீராசாமி அவர்களும், அவர் இன்னும் நம்மளோட இருக்காரு, அவர் கூட நீங்க போய் கேட்கலாம். அவரும் முரசொலி மாறனும் நாங்க 3 பேரும் சேர்ந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்த முரசொலி ஆபீஸ். நான் டெல்லியில இருந்து எப்ப வந்தாலும் பார்க்க சொல்லுவாரு, பேசுவார், போன்ல பேசுவாரு.
அப்பெல்லாம் இந்த மொபைல் போன் கிடையாது, லேண்ட்லைன்ல பேசுவார். எனக்கு வந்து ரொம்ப அழகா நம்பர் வச்சிருந்தேன், 22715 அப்படிலாம் போட்டு நம்பர் வச்சிருந்தேன். நான் அந்த லேண்ட்லைன் நம்பர்ல பேசுவாங்க. நான் சென்னைக்கு வரேன், என்ன வாங்க, ரொம்ப பேசுவோம். அவருக்கு இருந்த பிடிப்பு இவர்கிட்ட இல்லை, ஸ்டாலின். கட்சிக்காரன் மதிக்கிறது கிடையாது. அதனால 4வது இடத்துல இருந்தா என்ன, 5வது இடத்துல இருந்தா என்ன? நீங்க கேட்டீங்க, இவருக்கு தூக்கம் எங்க வராத இருக்குது. இது அவர் குடும்ப பிரச்சனையை தவிர, மகன், மருமகன், அதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவருடைய தங்கச்சி, அவருடைய அண்ணா, எல்லாமே பிரச்சனை. ஆனா எல்லாரையும் ஒழிகன்னு 2019 ஆட்சிக்கு வரக்கூடாது, யார் வரக்கூடாது என்பதை நாங்கள் நிர்ணயிப்போம், ராகுல் காந்தி தான் பிரதமர்னாரு. அதுல ஒரு 6லேருந்து 5 மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் நார்த் இந்தியால மோடிக்கு 303 சீட் கொடுத்துட்டாங்க. மு.க. ஸ்டாலின் முகத்தில் கரி பூசப்பட்டது. ராகுல் காந்தி பிரதமராகவில்லை. அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் அதில் அவுட், அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவுட். இதெல்லாம் வச்சுதான் நான் 3 மார்க் சொல்றேன். கட்சி, ஆட்சி, குடும்பம், அவருடைய நடத்தை, அவருடைய அணுகுமுறைகள், அவர் தகப்பனாருக்கு இருந்த ஒரு அறிவு கூர்மை மு.க. ஸ்டாலினும் சில விஷயத்தில் இருக்கிறத தவிர பொலிட்டிக்கலா இல்லைங்க. நான் காமெண்ட் பண்ணுவேன். காரணம், அவ அப்பாவை தெரிஞ்சதுனால, திமுகவை நன்கு அறிந்ததுனால். சைதாப்பேட்டையில சைதை சம்பந்தம் ஒருத்தர் இருந்தாருங்க, சி.வி. பாலவண்ணன், தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் கார்பரேஷன்ல வந்தவங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி இந்த திமுக போச்சுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இட் ஹஸ் பிகம் a கார்பரேட் ஹவுஸ். அங்க திமுகவுடைய வாழ்க்கையை 3ஆ பிரிச்சிங்கன்னா, முரசொலி மாறன் இருக்கிற மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தது. முரசொலி மாறன் மறைவிற்கு பிறகு தயாநிதி மாறன், கனிமொழி வந்த பிறகு அது கார்பரேட் ஹவுஸ் ஆயிடுச்சு. 2Gல போயிட்டாங்க. அதுக்கு அப்பா உடனே, அந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, படுத்துட்டு இருந்தார். ஒரு வாட்டி நான் பார்த்தபோது கூட சொல்லியிருக்காரு, ஐயா இந்த ஸ்டூதி பத்தி சொல்றாங்களே, என்ன டெல்லியில என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்டாரு பெரியவர். அப்ப ராஜா பக்கத்துல இருந்தார். இப்ப ராஜா கூட நீங்க கேட்கலாம். ஸோ அதனால அது கார்பரேட் ஹவுஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ட்ரக் ஹவுஸ் ஆயிடுச்சு. சரி, ஒரு பக்கம் இப்படி இருக்கையில நீங்க கடந்த பேட்டியில கூட சொன்னீங்க, பிப்ரவரி 5க்கு மேல காங்கிரஸ் தாவேக கூட்டணி கன்ஃபார்ம், கூட்டணி கட்சிகள் நான் வரும்ன்ற மாதிரி இருந்தீங்க. இன்னைக்கு அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வழும் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். திமுக காங்கிரஸ் அணி உடையும் என்பதுதான் ஸ்டேட்டஸ். ஏன்னா இந்த பாருங்க, அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் டைம் திமுக வந்து இது வரைக்கும் தோழமை கட்சிகளுடன் பேசுவதற்கு கூட்டணி குழு அமைக்கவில்லை. இன்னைக்கு தேதி 5 மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சார். மார்ச் 6. உங்களுக்கு ஏப்ரல் எண்டில் தேர்தல் இருக்கும் சென்னை, தமிழ்நாட்டில். இன்னும் உங்களுக்கு 30 நாள் இல்லை. நீங்க என்ன களத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, குழப்பத்தை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் உடைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு கட்சியா நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. பாவம் பெரியவர், எனக்கு வந்து இந்த திமுகவை அனலைஸ் பண்ணணும்னா நான் வைகோ கிட்ட தான் கற்றுனேன். கோபாலசாமி அவரோட நான் இலங்கை பயணம் செய்திருக்கிறேன், லண்டன் பயணம் செய்திருக்கிறேன், தினமணியினுடைய நிருபராக. அவருக்கு கட்சியை உடைச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சாரு, சிபிஎம் உடைச்சாரு, காங்கிரஸை உடைச்சிட்டாரு. யானையே தன் தலையில மண்ணு வச்சு கொட்டிக்கிற மாதிரி இப்போ திமுக காங்கிரஸுக்கும் அந்த வயிற்றுல பிள்ளை பூச்சி கட்டின்னு பண்ற மாதிரி இருக்குது. இப்போ அதுல கஷ்டப்படுறாரு. இந்த ஓட்டு பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போயிட்டார். அமித்ஷா அவர் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டாரு. அப்புறமா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, பியூஷ் கோயல் வந்தாங்க, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒண்ணு முக்கறாங்க கடந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது அலையன்ஸ்ல. கம்யூனிஸ்ட்கள், பிசிகா, அப்புறம் வைகோட கட்சி, இது எல்லா கட்சிகளும் ஒற்றுமை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மார்க்ஸோட சிலை கூட திறந்து வச்சாங்க, ஒத்துமையா தானே இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பேரம் பேசிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அந்த கன்னிவர லைபிள்ல மார்க் திறந்து வச்சாங்கல்ல, தினமும் வந்து காங்கிரஸ் போயிருந்தாங்களா? இல்ல காங்கிரஸ் இல்ல, இவர் போயிருந்தார், செல்வ பெருந்தகை போயிருந்தாரு. செல்வ பெருந்தகை திமுக தானங்க. அவர் பீட்டர் அல்போன்ஸும்
செல்வ பெருந்தகை திமுக துணை பொதுச் செயலாளர்கள், காங்கிரஸ்காரரே இல்லையா அவங்க தான். பீட்டர் அல்போன்ஸ் ஒரு குற்றச்சாட்டு செலுத்திருக்காரு சார். என்ன சொல்லிருக்காருன்னா, காங்கிரஸ்குள்ள இருக்கிறவங்க தாவேகா கூட்டணி போகணும்னு ஒரு தரப்பு இருக்கு, அதே சமயம் மற்ற தரப்பு அப்படி கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஆட்சியில எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பீட்டர் அல்போன்ஸ் எனக்கு இன்னைக்கு நேற்று தெரியாது, ஐயா மூப்பனார் இருந்ததுல இருந்து தெரியும், ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் வேற எனக்கு. பட் இருந்தாலும் அவரை பத்தி அதான் காமெண்ட் பண்ணினா அவர் கோச்சுப்பாரு. அவர் பாதி திமுக தாங்க சார், அவர் சோரம் போயிட்டாருங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் விஜய் போகணும்னு விரும்புறாரு, உள்ளூர வெள்ள வாயில வருது டிஎம்கேன்னு வருது, உள்ள தாவேகா. இந்த ரெண்டு டீமுக்கு நிலைமைக்கு என்ன காரணம் என்ன சார்? ஒரு பக்கம் தாவேகா ஆதரிக்குது, ஒரு பக்கம் திமுக ஆதரிக்குது, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு 2 மாசமா இந்த வாதம் நடந்துட்டே இருக்கு. அதற்கு மெயின் காரணம், நான் மு.க. ஸ்டாலினை தவறு கூற மாட்டேன், மு.க. ஸ்டாலின் அணுகுமுறை கரெக்ட். அவர் ஒரு இடத்துல நிக்கிறாருங்க, அது 2 படகுல சவாரி பண்ணலைங்க. வேற இந்த திமுகவுடைய குழப்பத்திற்கு காரணம் ராகுல் காந்தி தாங்க. ராகுல் காந்தி மேற்கு வங்காளத்தில் தனியா போட்டி போடுறேன்னு ஆரம்பிச்சாரு, பீகார்ல தனியா போட்டி போடுறேன்னு ஆரம்பிச்சாரு, மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஆல் இண்டியா பாலிசியில நான் தனித்து போகணும்னு. அது நடுவில் இந்த விஜய் எப்படி பண்ணிட்டு விஜயோட போலாமான்னு பாக்குறாரு. அவருடைய குழப்பம் தான் இப்ப மு.க. ஸ்டாலின் குழம்பு வச்சிருக்குது. நானு இப்போ அந்த ஆர்கனைசிங் நெகோசியேஷன் கமிட்டி போடலன்னு சொன்னேன்னு, எனக்கு தெரிந்த மட்டில் எப்பொழுது விஜய் அந்த மதுரை மகாபலிபுரத்துல மீட்டிங் வச்சுட்டு பண்ணாரோ அன்னைக்கு ராத்திரியே சபரீசன் அனுப்பிச்சாரு டெல்லிக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லிட்டாரு எனக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு. அது மட்டும் வெளில வரல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கசியுது வெளில. அதுக்கப்புறமா ராஜாவை நீலகிரியில பார்த்தாரு, ராஜாவை ராகுல் காந்தி இந்த பராசக்தி படம் வரதுக்கு முதல் நாள். அப்ப ராஜா சொல்லியிருக்காரு, நோ வி won't ஷேர் பவர் வித் யூ, நோ பவர் சாரி, ஸ்டாலின் டோல் மீன்லாம் சொல்லிட்டாரு. அதுவும் முற்கழித்து நம்ம இன்னைக்கு பார்லிமெண்ட் ஆரம்பிச்சது, அன்னைக்கு ஸ்டாலினை சொல்லி தங்கச்சி போய் பார்த்துதுங்க கனிமொழி ராகுல் காந்தி வீட்டுல. அப்போ அசைஞ்சு கொடுக்கல, அவன் 4 கண்டிஷன் போட்டார். ஒண்ணு 40 சீட்டு வேணும், ஏன்னா 35 சீட்டு வந்தது. அவன் ஏன் 35 நிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் டால்ஸ். ஒரு ராஜ்யசபா வந்துடும் அவங்களுக்கு தானாவே, திமுக கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ராஜ்யசபால காங்கிரஸ் சரிக்கின்றே வருது. 22 பேர் தான் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியால ராஜ்யசபால. அரசாங்கமே கிடையாது எங்கேயுமே, மத்திய மாநில அரசாங்கம் தான் ராஜ்யசபாக்கு காங்கிரஸ் எம்பி அனுப்ப முடியும். அதனால தான் தமிழ்நாட்டுல இருந்து ஒண்ணு கேட்டாரு, ஆட்சியில பங்கு வேணும்னுட்டாரு. இவங்க கட்சி வளர்க்கறதுக்கு திமுக எதுக்கு இங்க பங்கு தரணும் ஆட்சியில? இவங்க கட்சி வளர்க்க முடியல. ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் ஒண்ணுமே செத்து போச்சு, ஆல் இண்டியா லெவல்ல ஒத்துருமே கிடையாது. அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா குழப்பம் ராகுல் காந்தியிடம் இருக்கிறது. அதனால்தான் ஸ்டாலின் குழம்பல, ராகுல் காந்தி குழப்பத்தினால்தான் திமுகவிலையும் குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி போயிட்டா காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் தெரிவிக்கிறாங்க. இது தாவேகாவுக்கு பெனிஃபிட் இல்ல காங்கிரஸ் பெனிஃபிட்டா? தாவேகா கூட போனா காங்கிரஸுக்கு பெனிஃபிட். ஏன்னா காங்கிரஸ் பழைய கட்சி, புது கட்சி ஒன்று போச்சுன்னா அதுக்கும் ஒரு மெருகு பூச்சின மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அதிகாரத்தை பங்கு கொடுப்பாங்களா? சாத்தியம் இருக்கா தாவேகா ஆட்சிக்கு வரும் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்ப இருந்ததுங்க, இப்ப இல்லைங்க. அதை ராகுல் காந்தி உணர்றாருங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்க்கு அப்புறம் இவங்க டிலே பண்றதை பார்த்த அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி பார்த்துதான் ராகுல் காந்தி பயப்படுறாருங்க. சிம்பிளா என்கிட்ட ஜெயராம் ரமேஷே சொன்னாருங்க 2-3 நாள் முன்னாடி, தமிழ்நாடு செட் பண்ணி ஆகணும். 6ஆம் தேதி நம்ம கேசி வேணுகோபால் பேசுதா இருந்தா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடன் இருக்காதுன்னு அடிச்சு போட்டு சொல்லலாம். நீங்க ஒண்ணும் வேணாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, செல்வ பெருந்தகை பேசுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே காங்கிரஸ் இருக்க குழப்பத்துல பீட்டர் அல்போன்ஸ் ஓப்பனா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் புதிய தலைமுறையுடைய இன்டர்வியூ பார்த்தேன், நானும் பார்த்தேன். அதுல சொல்லியிருக்காரு, அவருக்கு போன் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். போன் பண்ணிட்டு என்ன சொன்னாரு உங்களுக்கு சொல்றேன். நான் ராத்திரி பண்ண
இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, தாவேக்கா 3 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களோட மதிப்பீடு என்ன? 10க்கு 6 மார்க் தரலாங்க. ஆட்சியில வரல. அவர் துடிப்பா இருக்காருங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த இன்கம் டாக்ஸ்ல 1.5 கோடி கட்டணும், அதுக்கெல்லாம் ஒன்னும் பயப்பட்ட மாதிரி தெரியலீங்க. திமுக இவங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டாரு, உத்தமன் சொல்லி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் குற்றச்சாட்டு தெரிவிச்சுட்டே இருக்காங்களே, இது மக்கள் மத்தியில எடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தாவேக்காவை. மக்கள் மத்தியில எடுபட்டதுனால தானே திமுக பயப்படுதுங்க. மக்கள் மத்தியில தாவேக்கா எடுபட்டதுனால தானே, அதனால தான் இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க கரூர்ல. கரூர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் ஏன் தரேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாஸ் மார்க்னா ஒரு அவருடைய அப்ரோச் நல்லா இருக்குங்க. ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார், மனசாரு நினைக்கிறார். அது ஹி மே பி ஸ்லிப்பிங் அவே, அது வேற விஷயம். பொதுமக்களோட கனெக்ட் நல்லா இருக்குதுங்க. எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணியோடு போனார்னா நல்ல சான்ஸ் இருக்குதுங்க, நோ டவுட். அதுவும் காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வெள்ள விசிகா வெளில வந்துருங்க, சிபிஎம் வெளில வந்துருங்க. அப்ப திமுக அம்பேல், அப்ப அதுதான் செறிஞ்சின்னு போகணும் விஜய். இப்ப இவங்க அந்த கூட்டணி கட்சி வெளியே வந்து யார்கிட்ட போவாங்க? விசிகே, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சி யார்கிட்ட போவாங்க? விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் காங்கிரஸ் போச்சுன்னா எல்லாம் கீழ் வந்துடும். காங்கிரஸ் தாவேக்காவோட போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம திருமாவளவன் லைன்ல நிக்கிறாரு, கதவு தட்டி. இந்த ட்ரெயின்ல எல்லாம் ஆர்ஏசின்னு சொல்றாங்க பாருங்க, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். எப்படாப்பா அந்த காலை டப்புனி உள்ள பூந்துடுவாரு. அது டிசம்பர் 6, 2023 அம்பேத்கர் பக்கம் புக்கை போட்டாரு. அப்போ ஆதவ அர்ஜுனா கூட்டு பண்ணாரு, இவர் வரும் எதிர்பார்த்தாங்க, வரல. எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டது விஜய் தான் முதல்ல, விசிகா வான்னு கூப்பிட்டது. அதுக்குள்ள இங்க போயிட்டாங்க உள்ள, திருப்பி திமுகக்குள்ள. பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளை எதிர்க்கிறார்கள் என்பது தெரியுது. தலித் அரசியல் ரொம்ப நாள் ஓடாது தம்பி. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் செய்தது நன்மைகள் பல. ஆனால் சில இடத்தில் விஜய் அவர்கள் சில இடத்தில் சறுக்கல் வந்ததனுடைய காரணம், கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அரசியல்வாதிகளை சேர்த்து கொண்டிருக்க வேண்டும் பக்கத்துல. நான் குறைஞ்சது ஒரு 500 எம்பியோட நான் 45 வருஷம் பார்லிமெண்ட் கவர் பண்ணிருக்கேன்னு ஒரு பெருமையா அப்படி காலர் போட்டு சொல்லலாம். நான் 5-6 பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் பார்த்தா அரசியல் புரிஞ்சிக்க முடியும். நீங்க ஒரு பத்திரிகையாளனாக நான் அரசியல்வாதியை பார்க்கும் பொழுது நீங்க அரசியலா பேசினாதான் அரசியல்வாதி ஆக முடியும். அரசியல்வாதிங்கிறது சாதாரணமா வர முடியாதுங்க தம்பி. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, we can quote 3 main parties. ஃபர்ஸ்ட் திராவிட கழகம், அது திமுக ஆட்சி. அந்த பிடிப்பு இருக்குது. அந்த கி வீரமணிக்கு அப்புறம் அது போயிடும், பொட்டுன்னு போயிடும். அது பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னால பிஜேபி வருது. இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்காருன்னா அவருடைய 70 ஆண்டு கால ஆட்சியை 15 பிரிச்சிங்கன்னா ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்ல இருந்து வராரு. என்னங்கன்னா, ஒரு உங்களை எதிர்த்து ஒருத்தன் திட்டுறான்னா அப்படியே பார்த்து நீங்களே உள்வாங்கிக்கணும். அந்த சக்தி அரசியல்வாதிக்கு தான் இருக்குது, அது விஜய் கிட்ட இல்லை. அது வந்ததுன்னு வச்சுங்க, ஹீவஸ்டைன் வெளிவல் இப்ப கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்காரு. கரூருக்கு அப்புறம் கொஞ்சம் மூஞ்சி தெளிவு வந்துக்குது, பார்க்க முடியுது. கரூர்ல அச்சாம் பாருங்க ஒரு அடி, அதுக்கு இன்னும் தர்மத்துக்கு விடை வரும், சீக்கிரமே வந்துடும். சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுது அடுத்த வாரம் கேஸ், அப்ப தெரியும். அப்போ அவருக்கு விஜய்க்கு சாதகமாகத்தான் போகும். ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் பக்கத்துல அரசியல்வாதிகளை வைத்துக் கொள்ளும் தவிர 2 கவர்மெண்ட் எதிர்த்துக்க கூடாதுங்க. நீங்க ஆரம்பிச்சும் போது ஒண்ணு, நீங்க பிஜேபி எதிர்த்து டிஎம்கேட இருந்திருக்கணும், இல்ல டிஎம்கே எதிர்த்து பிஜேபியோட இருந்திருக்கணும். அப்புறம் இந்த 5 தலைவர்னு போட்டுட்டு இப்ப அண்ணாதுரை போடலன்னு ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பி விட்டாங்க, பாத்தீங்களா நீங்க? இப்ப அடுத்து காமராஜ் எடுத்துருவாருன்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரிலாம் ஒரு திமுக எப்படாப்பா அவர் கவுக்கணும்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதுல வலையில விடாது வந்திருக்காரு வெளில. பட் போக போக அவர் ஒரு கட்சியை பக்கத்துல வச்சுட்டாருன்னா தான் அவருக்கு தைரியம். ஸோ அதனால தான் ஐ கேவ் 6 marks out of 10.
நான் எங்கிட்டயே டிப்ளமேட் சொல்லியிருக்காங்க, நான் உங்ககிட்டயே சொன்னேன். ஜட்ஜ் எல்லாம் கேட்டாங்கன்னுட்டு. அந்த அந்த ஒரு சூடிப்பு இல்லைங்க தம்பி. அது இல்லாத போனதுக்கு காரணம் நெகட்டிவ் பாலிசிட்டி. இந்த ஜனநாயகம்ல வந்தது, இந்த கார்ல வந்தது. அப்ப அவ அப்பா பேசியிருக்க கூடாது. அவ அப்பா பேசுறதுல தப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம நெகட்டிவா சொல்லலை, அவருடைய வெல்விஷராகவும் நான் வந்து சொல்றேன். ஹி மஸ்ட் லேர்ன் திஸ் திங்ஸ். இளைஞர்கள் திமுக பக்கம் இருக்கிறத விட இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு இதா கொடுக்கும், ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப அந்த திராவிட கழகம் மங்கி விட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் மங்கி விட்டதுங்கிற ஒரு எச்சரிக்கை தமிழக இளைஞர்கள் 25 வயசு கீழே இருக்கவங்கிட்ட இருக்குதுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கருணாநிதியோ இல்ல ஈவி ராமசாமி நாயக்கரையோ இல்ல பெரியவங்களாம் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, தெரியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி சிபி சிற்றரசுன்னு இருந்தாரு. அப்புறமா வந்து தங்கம் தென்னரசனுடைய ஃபாதர் இஸ் வெரி வெல் நோன் டு மீ, வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்கெல்லாம் எஸ்எஸ் தென்னரசன் பேர். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப திமுக இல்லை. எல்லாமே 50 அதானிகளை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இப்போ ஆஃப்டர் 2019, 2021. அதனால திமுக இளைஞர்கள் வெறுப்பா இருக்கிறதுனால தட் இஸ் அட்ராக்டட் பை விஜய் அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. விஜய் வந்து தீவிரமா களத்தில் இறங்கி பண்ணாங்கன்னா இந்த ஒரு மாசத்துல கூட நல்லா பண்ணலாங்க, வித் காங்கிரஸ் ஆர் வித் சம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் அலோன். அவரோட விசில் சின்ன எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில்? 75-80% ரீச் ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் 3.5 கோடின்னு வச்சுங்க, 3 கோடி பேருக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. அதுக்கு மெயின் காரணம் இதுல பறக்குதுங்க. விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது போயிடுது வாட்ஸ்அப்லயும் இதுலயும். என்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஒரு ட்ரெண்டிங்ல இருந்ததுங்களா அது. திமுகவுக்கு இந்த இளைஞர்கள் வந்து ரிச்சுவல் வாரிசுன்னு சொல்லிக்கிறாங்க. இது திமுகவுக்கு எந்த மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது? சோசியல் மீடியா பயங்கரமா யூஸ் பண்றது, அவங்க பண்ற விஷயங்களை வந்து தட்டி கேட்கறது. கடந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அடிச்சிருக்காரு, ஒரு எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ ஒருத்தர் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் அதுக்கு விஜய் பதில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அத டிவிகே சைட்ல இருந்து இதை ரொம்ப காத்திரமா பதில் சொல்றாங்க. திமுகவுக்கு எந்த மாதிரி அச்சுறுத்தல் ஏற்படுது? இன்னைக்கு செய்தியில திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்ப்பது 2 முக்கியமான கருத்துகள். ஒன்னு, ராகுல் காந்தி வருவாரான்னு. வரல. விஜயை அசிங்கப்படுத்துவது, விஜயை மட்டம் தட்டுறது, விஜயினுடைய 2 விங்கையும் இந்த 2 ஹேண்ட்ஸையும் சாப் ஆஃப் பண்றது, அதுலதான் இறங்கியிருக்காங்க. நான் சென்ற 3-4 காணொலியில் தங்களிடம் பேசும்போது கூட சொன்னேன், அந்த கிரஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த கரூர் மாதிரி விஷயத்துல. அதுலதான் டிஎம்கேனுடைய ஹேண்ட் இருக்குதுங்க. அதுல நிச்சயம் ஹிடன் ஹேண்ட் உள்நோக்கத்தோட பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விஜய் சமாளிச்சுன்னு வந்துட்டாரு. பட் இப்ப கொஞ்சம் தடங்கள் இருக்கத்தான் தெரியுதுங்க. அவங்க இன்னும் நிறைய சோசியல் மீடியாலாம் விட்டுருங்க, சோசியல் மீடியாலாம் விஜய் கவலைப்பட மாட்டாரு. திமுக சோசியல் மீடியாட்டுக்க ஸ்டாலின் விஜய் பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா தன் பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்டாலினுக்கு விஜய் மேல கோபம் கிடையாது, தன் பையனுடைய வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவு. விஜய் கட் பண்ணுவார்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். நீங்க என்ன கேட்டீங்க? எந்த தொகுதி நிப்பார் விஜய் சார்? அது ஒன்னும் சொல்றது கஷ்டங்க. ஒருவேளை உதயநிதி எழுத்து நின்றாலும் நிக்கலாம். 2 இடத்துல நிக்க போறாருங்க. ஒன்னு உதயநிதி எழுத்து நிச்சயம் நிற்பாருங்க. Take it from me. That will make Udayanidhi to go to 2 constituencies. So இந்த பல தலைவர்கள் தமிழகத்தில் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்க ஆசைப்படுவார்கள். காரணம், எங்கேயாரும் ஒண்ணுத்துல அம்பைல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுத்துல பிடிச்சிக்கலான்னு. நிச்சயம் விஜய் வந்து he will contest against உதயநிதி. நிச்சயம் வச்சுங்க. இல்ல உதயநிதிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டுருவார். யார் செல்வாக்கு, விஜய்க்கா உதயநிதிக்கா? அது போக தான் தெரியும். விஜய்க்கு தான் செல்வாக்கு இருக்கும். நல்லா பேசுறாரு சொல்றாரு, சனாதன எதிர்ப்பெல்லாம் நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நல்லா சிறந்த பேச்சாளர் இருக்கட்டும், நல்லது தானே. அவருக்கு வெளில வரணும், நல்ல வந்தாதானே தெரியும். அவருடைய என்ன செங்கலை காமிச்சாரு, அப்புறமா வந்து சனாதன கொசுன்னாரு,
அரசியல் பேசணும் தம்பி, வெறுமைக்கான பேச்சிட முடியாது. சில்வர் ஸ்பூன் ஃபீடிங்லாம் கிடைக்காது, நடக்காது. அது அவங்க முதல்ல திமுக உறவு கட்சிகள், தோழமை கட்சிகள் விலகியதனுடைய முதல் காரணம் 2 வருடங்களுக்கு முன்னதாக தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கியதை தவிர பேச்சுவார்த்தையெல்லாம் அவர் தான் கண்டக்ட் பண்ணுவார்னு எல்லாரும் போலான்ட்டாங்க. அதான ஒரு மெயின் ஸ்டம்பிளிங் பிளாக். அந்த 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 கழுவுல அவரை போட்டு விட்டதுனால எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க 2026 உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. நன்மை இன்னமும் இருக்குதுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்லை, நான் தினம் முரசொலி பாக்குறதுங்க. என்னங்க ஒரு 40 படத்துல 41 பக்கம் ஒரே விளம்பரம். அவர் உதயநிதி தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லைங்களே. திமுகக்கு இப்ப உதயநிதி விட்டு அவ்வளோ டிகிரேட் ஆயிடுச்சுங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்திருக்கு, உலகம் முழுசும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. இதுல ராகுல் காந்தி கடுமையை விமர்சனமும் பண்றாரு. அதே சமயம் பிரதமர் மோடிக்கு நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? பிரதமருக்கு எங்க பார்லிமெண்ட்லயா? பார்லிமெண்ட்ல இல்ல அப்படின்ற மாதிரி விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அடிக்க போறதா சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிவி விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுல பிரதமர் சபாநாயகர் தான் நிறுத்தியிருந்து உண்மைங்க. ஏன்னா 4ஆம் தேதி 3 மணிக்கு அவங்க திட்டம் போட்டாங்க. பாராளுமன்றத்து உள்ள ஒரு 350-400 கேமரா இருக்குதுங்க, சிசிடிவி கேமரா. நான் தினம் பார்லிமெண்ட்ல போறதுனால சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா நீங்க எங்கெங்க போறீங்க அந்த கேமரால கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கண்டுபிடிக்க எந்த ரூமுக்கு போறீங்க எல்லாம் சொல்லிட்டு. அன்னைக்கு ஜோதிமணியினுடைய அந்த சுதாவினுடைய வர்ஷா கேக்வாட் என்று சொல்லக்கூடிய இந்த 3-4 பெண்மணிகளுடைய நடத்தையை பார்த்தீர்களே ஆனால் பிரதமரை தாக்க வேண்டும் என்று தான் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது என்று அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் எம்பிகளே போய் சொல்லியிருக்காங்க. அதை தவிர உளவுத்துறை மூலமாக சொல்லியிருக்காங்க. நீங்க பார்லிமெண்ட் உள்ளங்க தம்பி, எஸ்பிஜியோ போலீஸ்காரனும் போக முடியாது. அங்க பாராளுமன்றத்து உள்ள எப்படி ஸ்ரீபெரும்புதூரில் ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தியை சுடப்பட்டு கொல்லப்பட்டாரோ, அதே மாதிரி இந்திரா காந்தி அவங்க வீட்லயே கொலை பண்ணாரோ, பார்லிமெண்ட்லயே இவர் ஒரு அறைன்னு நினைச்சிருந்தாங்க சார். நிச்சயம் அதுலதான் அந்த ஒரு வம்பு வந்தது. ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு எனக்கு ஏன்னா 3:30 மணிக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது தம்பி. 4ஆம் தேதி பிப்ரவரி மாசம் புதன்கிழமை 3:30 மணிக்கு நான் நினைச்சேன் இன்னைக்கு பெரிய கலெக்டர் இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஆச்சு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சீட்ல எப்படிங்க ஒரு எதிர்கட்சி தலைவனுடைய சீட்ல போய் ஜோதிமணி நிற்க முடியும்? கையில அந்த ஒரு பேனரை வச்சுட்டு இருக்காங்க. முற்றுகையிட கேரோ பண்ணணும்னு போயிருக்காங்க இந்த பெண் எம்பிக்கெல்லாம். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுங்க, அடித்தடியில யாரோ ஒருத்தர் கீழே வந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ரத்தம் வந்ததுன்னு வச்சுங்க, இந்த இந்தோ அமெரிக்கன் டீல ஒரு நெகட்டிவ் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் வாஸ் அட்டாக்ட், ஹி வாஸ் ப்ளீடிங் அப்படிலாம் ஒரு ஹெட்டிங் வந்துடும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஸ்பீக்கர் சொன்னாரு வேண்டான்னு. அதை சொல்லுவதற்கு முன்னதாக இந்திய பாதுகாப்பு துறை, அதாவது செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிஎஸ்பிஜி, சிஏஎஸ்எஃப், அந்த பாராளுமன்றத்தை சுற்றி வரக்கூடியவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பண்ண போறாங்கன்ட்டு. அதனால்தான் கொஞ்சம் உஷாரா இருந்து மனோஜ் திவாரின்னு ஒரு டெல்லி எம்பிங்க அவர் ஹிந்தி சேனல்ல ஓப்பனாவே சொல்லியிருக்காருங்க, இந்த ஜோதிமணி அட்டாக் பண்ண. என்ன ஜோதிமணி ஸ்மிருதி இரானியை போன வாட்டி அட்டாக் பண்ண போயிருக்காங்க. இந்த ஜோதிமணியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு அர்பன் நக்சல்னு சொல்றாங்க. அது ராகுல் காந்திக்கு கிட்ட இருந்த அம்மா. இப்ப மாணிக் தாக்கூருக்கு சஸ்பெண்ட் ஆனதான் நல்ல பேர் வந்துச்சு, இந்த அம்மாவை நல்ல பேர் எடுக்கணும்னு போட்டி அவங்களுக்குள்ள. அதுலதான் கொஞ்சம் விழுந்தது. அது ஸ்பீக்கர் நல்லா தான் சமாளிச்சார். அதுக்கு ஒரு ஆன்சர். நிஜமாவே பிரைம் மினிஸ்டர் சேதம் பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. அது தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் பேசுவார் பாருங்க. நீங்க ஒன்னு எஸ்பி அந்த வாயிலே வரல. அது என்ன சொன்னீங்க? எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் சொன்னீங்க. அதுல ராகுல் காந்தி பேர் இருக்குதுங்களே, பிரியங்கா காந்தி பேரும் இருக்குதுங்களே. பிரதமர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்களே. என்ன சம்பந்தம் பண்ண? டான்ஸ் ஆடினார்னு இருக்குது. அந்த வீடியோல டான்ஸ் ஆடவே இல்லையே.
ஒண்டி வச்சுங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த செக்ஸ் பத்தியோ இல்ல இந்த மாதிரி இந்த ஒரு பெண் விஷயத்திலயோ அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்காருங்க இது வரைக்கும். நான் வந்து ஃப்ரம் 1995 குஷாபாவ் தாக்கரே என்று சொல்லக்கூடிய பெரிய RSS காரர் பிஜேபியுடைய தலைவராக இருந்ததிலிருந்து பிரதமராக இருக்கிறதுக்கு முன்னாடி, சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பொதுச் செயலராக இருந்தார் நரேந்திர மோடி. அன்றிலிருந்து இன்று வரை நன்றாக பழக்கம். அவர் ஒரு எங்கிட்டயே சொல்லியிருக்காரு, பப்ளிக் லெவல்லையும் சொல்லியிருக்காரு, ஒரு 2 வீலரையோ இல்ல அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க மோடிக்கு. 2 வீலர் ஓட்டுவார். அவர் அந்த மனோகர்லால் கட்டர் ஹரியானா 2 பேரும் ஸ்கூல்ல வந்து நானே பார்த்திருக்கேன். அந்த 9 அசோகா ரோட் பிஜேபி ஆபீஸ்ல ராங் சைட்ல பார்க் பண்ணி ஒரு FIR இல்ல எங்கிட்ட ராஜகோபாலன், அவ்வளவு ஸ்டெடியா இருந்திருக்கேன், கேர்ஃபுல்லா இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டவர் வந்து எஸ்டின் பைல போய் மாட்டிப்பாருன்னு எனக்கு ஒன்றும் தோணலைங்க. ஓகே சார், நிறைய தகவல்